வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி நம்ம சொன்னபடி என்ன பண்ணிட்டாங்க, கால் ஃபார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணிட்டாங்க. ஜூலை 12th அன்னைக்கு எக்ஸாம்ட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாகவே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தோம்னாக்கா சில பேர் வந்து பரபரப்பாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருப்போம், நாம குழம்பி போயிட்டு இருப்போம். எப்போ என்ன படிக்கிறது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒன்று சரியான ஒரு வழிகாட்டுதலை நாம தெளிவாக சொல்லிடலாம். கொஞ்சம் நிதானமாகவே நீங்கள் கவனிங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ் படி நம்ம ஆல்ரெடி ஒரு 2 months முன்னாடியே சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி பார்த்தோன்னா கால் ஃபார் வந்து ஏப்ரலில் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற போல நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சுன்னு இருக்கவங்களுக்கு நோ இஷ்யூ. ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு பார்த்தோன்னா பாதிக்கு மேலே அவங்க கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இனிமேல் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய இந்த 75 டேஸை நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த 75 டேஸில் வந்து சிலபஸை கவர் பண்ணி நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப நிதானமாக கவனிங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றுமே பார்த்தோம்னாக்கா ரொம்ப விளக்கமாக தெளிவாக சொல்ல போகிறேன். நிதானமாக கவனிங்க. அண்ட் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிலபஸ் படி உங்களுக்கு சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. சிலபஸில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஏரியா இருக்குது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க, பார்த்துருங்க ஒரு கிளான்ஸ். சரிங்களா? எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க் கேட்க போகிறாங்க, சிலபஸ் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முறை பார்த்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சுருந்தாலும் என்ன பண்ணலாம், எப்போவுமே சிலபஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் படிக்கிறத வந்து சிலபஸ் படி படிங்க. சரிங்களா? தேவையில்லாத இடத்துல போய் சுற்றி நிறுத்தக்கூடிய சிலபஸ் படி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸாக அது கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ உள்ள நியூ பேட்டர்ன் படி என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து இலக்கணம் வந்து அதிகமான கேள்விகள் வந்து மாறி இருக்கு. இப்போ சிலபஸ் படி பேட்டர்ன் படி என்ன கேட்க போகிறாங்க குரூப் 4லன்னு பார்த்தோம்னாக்கா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழில் வந்து 100 மார்க் மதிப்பெண்கள் கேட்டுருவாங்க, மேக்ஸில் 25 மார்க். இப்போ நியூ பேட்டர்ன் படி பார்த்தோம்னாக்கா ஜிகேல 3 யூனிட், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 6, இந்த 3 யூனிட்ல மட்டும் இருந்துமே பார்த்தோம்னாக்கா 55 வினாக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பாக கேட்க போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஓவரால் எல்லாமே நம்ம படிச்சாகணும். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்டு ஜாகிரஃபி, ஐஎன்சி, இது எல்லாமே சேர்த்து எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இது எல்லாமே சேர்த்து படிக்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12 சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும். இப்படி படிக்கும்போது இதுலேருந்து தான் பார்த்தோம்னாக்கா அந்த 75 ஜிகேன்றதை கேட்பாங்க. இதில் இல்லாமலும் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள நியூ சிலபஸ் படி நம்ம என்னென்ன ஏரியாவிலேருந்து எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம்னு டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 இந்த 3 ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த உள்ள ஏரியாஸை நீங்கள் படிக்கணும். நான் உங்களுக்கு வந்து இந்த 3 மட்டும் படித்தா போதும், இந்த 3 மட்டும் படித்தாலே போதும், மற்ற எதுவும் படிக்க வேணாம்லாம் நான் சொல்லலை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3 படிச்சிருங்க. இந்த 3 படிக்கும் போதே பார்த்தோம்னாக்கா நம்ம 75க்கு என்ன பண்ணிடுறோம், 55 வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். மீத உள்ள மார்க்குக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஐஎன்சி அண்டு இப்போ சயின்ஸ்லாம் எடுத்தோம்னு வச்சுங்களேன், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இந்த டாப்பிக்ல இருந்தால் அமிலங்கள் மற்றும் காரங்கள், பிஹெச், இது போல் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்லேருந்து வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த 55 வினாக்கள் கேட்கக்கூடிய இந்த 3 யூனிட்டை தரவாக கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? இங்கேயும் டச்சப் பண்ணக்கூடாது. நம்ம இந்த 3 யூனிட்டை நம்ம தரவாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்ற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாக்கா கரெக்டாக இம்பார்ட்டன்ட் ஏரியாவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை டச்சப் பண்ணும்போது என்ன பண்ணிடலாம், நம்மளால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 75 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா படிக்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்கும். இப்போ ஏப்ரல் 25 அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா, ஏப்ரல் 30 வரைக்குமே நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம், எந்த விதத்தில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி புக்ஸ் இருக்கலாம், இல்லை புக்ஸ் இல்லையா பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக்ஸை பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கூல் புக்ஸு அண்ட் பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும். டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கைடன்ஸ். சரிங்களா? கேள்விகள் எந்தெந்த ஏரியாவிலேருந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். படிக்கிறது மட்டுமே பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு வேலையாக இருக்கக்கூடாது. கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ற போல் அதுக்கேற்ற போல் நம்ம படிக்கணும். சும்மா என்ன பண்ணக்கூடாது, வாட் இஸ் வாட் அது போல் நீங்கள் படிக்காதீங்க. சூப்பராக படிங்க. படிக்கிறத வந்து ரொம்ப உற்சாகத்தோடு படிக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், சூப்பராக கண்டிப்பாக படிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா இந்த 5 நாள் தான். இந்த 5 நாளை வச்சு தான் பார்த்தோம்னாக்கா அடுத்த 2 மாதங்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரி பயணிக்க போகிறீங்கன்றது இந்த 5 நாட்கள் தான் முடிவு பண்ணிடணும். இந்த 5 நாட்குள்ளே பார்த்தோம்னாக்கா
சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் திட்டமிடுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை 3 ஹவர்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் படிக்கிறவங்க பார்த்தோன்னா ஒரு 5 ஹவர்ஸ் வரையும் படிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக படிங்க. குறைந்தபட்சம் பார்த்தோன்னா ஒரு 8 மணி நேரம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நிறைய முறை அட்டெம்ப்ட்ஸ் பண்ணவங்க பார்த்தோம்னாக்கா ரொம்ப நாலேஜாக இருக்கீங்கனாக்கா நீங்கள் ரிவிஷன் மட்டும் அதிகமான நேரத்தை செலவிடலாம். ஒரு 5 மணி நேரமாவது குறைந்தபட்ச ரிவிஷனுக்காகவே நான் சொல்கிறேன். 5 மணி நேரமாவது இப்போதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய முறை நம்ம அட்டம் பண்ணி 1 மார்க் 2 மார்க் இல்லை ஒரு அதிகபட்சம் பார்த்தோம்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, 160 நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நிறைய முறை நீங்கள் அட்டம் பண்ணி உங்களால் போஸ்டிங் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 160 கிராஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த 170 நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மதிப்பெண்ணால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் காத்து இருந்து இன்னமும் பார்த்தோம்னாக்கா அடப்போடா எத்தனை முறைடா படிக்கிறது அந்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருப்பீங்க. அது எல்லாமே நம்ம இப்போ தவிர்க்கணும்னாக்கா உங்களோட படிக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் இப்போதுலேருந்தே அலர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம ரெகுலராக வேலைக்கு போயின்னு இருக்கோம், இல்லை ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கோம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னாக்கா இப்பயே கரெக்டாக பிளான் பண்ணிடுங்க. இந்த 5 நாளுக்குள்ளேயே நம்மளுக்கு எந்தெந்த டைமில் ஃப்ரீ கிடைக்குது, எந்த நேரத்தை நம்ம படிக்கிறதுக்காக கரெக்டாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக நேரத்தை ஒதுக்கிடுங்க. சரிங்களா? அதே போல் நான் இப்போ லாஸ்ட்டில் சொல்கிறேன், பிகினர்ஸ் எந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப்கான டிப்ஸு அண்டு ஆல்ரெடி படிச்சுட்டு அவங்க ஒரு சில மார்க்கால் அவங்க கிராக் பண்ண முடியாமல் அவங்க தவிர்க்காங்க பார்த்தீங்களா, தவிப்பு தான் அது ரொம்ப ரொம்ப ஏக்கமான தவிப்பு. அதுலேயும் பார்த்தோம்னாக்கா இப்போ வந்துருக்கக்கூடிய வேகன்சி பார்த்தோம்னா அவங்க இன்னும் வந்து ரொம்ப அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப தாழ்வாயிட்டு இருக்கும். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நான் தனித்தனியாக சொல்கிறேன். பிகினர்ஸ்க்கு அந்த மாதிரி அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்டு நிறைய முறை அட்டம் பண்ணி கிராக் பண்ணாமல் ஒரு சில மார்க்கால் அவங்க எதனால் அவங்க ஃப்ளாப் ஆனாங்க அப்படின்றதுக்கான அவங்களுக்கான ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு சில டிப்ஸை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இது உங்களுக்கு ஓகே, கிளாரிஃபிகேஷன் ஆகிடுச்சா? சிலபஸை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து ஃபோனில் வச்சுருக்கேன் சார் சிலபஸை, ஃபோன்லேயே வச்சுக்கோங்க. ஃபோனில் வச்சுக்கிறது வந்து நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சிலபஸை பொறுத்தவரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் காஃபியாக என்ன பண்ணலாம், கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது போல தான் கேட்க போகிறாங்க. தமிழ் பார்த்தோம்னாக்கா 100 மதிப்பெண்கள், மேக்ஸ்லேருந்து 25 மதிப்பெண்கள், ஜிகேல வந்து இந்த 3 ஏரியா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்டு யூனிட் 6 இந்த 3 ஏரியாவிலேருந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 55 வினாக்கள் ஆக மொத்தம் பார்த்தோம்னாக்கா 180 மார்க்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்தே வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பாக கேட்க போகிறதா சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த 3 ஏரியாஸை நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா தமிழ் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ தமிழில் உள்ள நியூ சிலபஸ் படி இலக்கணத்திலேருந்து வந்து 85 கேள்விகள் வரைக்கும் கேட்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இலக்கணத்திலேருந்து 85, இலக்கியத்திலேருந்து பார்த்தோன்னா 15 கேள்விகள் வரையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க போகிறாங்க. இந்த தமிழை நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியானாக்கா அது தமிழ் தான். ஈஸியாக தவறு பண்ணக்கூடிய ஏரியானாலும் அது தமிழ் தான். ஒரே ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக்கில் பார்த்தோம்னாக்கா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஃப்ளாப் பண்ணிட்டு இருப்போம் அந்த கேள்வியை. இப்போது ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுங்களேன், லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இது, நனந்தலை உலகம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் யாது அப்படின்னு ஒரு கேள்வி ஃபுல்லாக நம்ம படிக்கணும். சரிங்களா? கொஸ்டினில் வந்தப்போ இதை நீங்கள் இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் கூடவே கொண்டு வாங்க. நனந்தலை உலகம் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு ஃபுல்லாக படிக்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து அகன்ற உலகம். நனந்தலை உலகம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் யாது அப்படின்றத லாஸ்ட்ல வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன எடுத்தவொடனே என்ன பண்ணிட்டு இருப்போம், அகன்ற உலகம் அப்படின்ற போல நம்ம போட்டுருந்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வந்து தப்பாக போயிடும். அந்த கேள்வியை நம்ம முழுசாக படிச்சிருந்தோம்னாக்கா நம்மளுக்கு தெரியும் நனந்தலை உலகத்தோட எதிர்ச்சொல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நனந்தலை உலகம்னாக்கா அகன்ற உலகம், அப்போ அதோட எதிர்ச்சொல் வந்து குறுகிய உலகம். சரிங்களா? இப்படி தான் டிஎன்பிஎஸ்சியோட இப்போ நியூ சிலபஸ் படி பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு படிக்கக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா நம்ம 6th to 12th வரைக்குமே என்ன பண்ணியிருப்போம், வரி வரியாக ஒவ்வொரு எழுத்தையுமே வரி வரியாக நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போ உள்ள நியூ சிலபஸ் படி பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த மாதிரிலாம் படிக்க தேவையில்ல. சரிங்களா? சிலபஸில் உள்ள இலக்கண டாபிக்ஸை நம்மளுக்கு அந்த டாப்பிக்கோட கான்செப்ட் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். இப்போது குறிநெடில் வேறுபாடு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த டாபிக் வந்து கேள்விகள் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பரே இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயும் போய் தேட வேணாம், டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தோன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோன்னாக்கா நிறைய எக்ஸாம்ஸ் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து நம்மளுக்கு மாடலாகவே இருக்குது. 1 2 இல்லை 30க்கும் மேற்பட்ட மாடல்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த மாடல் படி தான் பார்த்தோம்னாக்கா இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸை வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ்லேயும் நம்ம படிக்கக்கூடிய ஏரியாஸும் பார்த்தோம்னாக்கா 6th to 12th வரைக்குமே நீங்கள் படிங்க.
ஸ்கூல் புக் பேக், அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் இலக்கணம் சார்ந்த வினாக்கள் எல்லாமே புக் பேக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணுறதுனாக்கா இந்த கலை சொற்கள் இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. கலை சொற்கள் இது போல் பொருள் தருக இது போல் விஷயங்கள் மட்டும் மனப்பாடம் பண்ணா போல் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்த்தோம்னாக்கா கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்த கீழ்கண்டவற்றுள் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கங்க. இது போல் நீங்கள் இப்போ நியூ பேட்டர்ன் படி என்னன்னாக்கா நீங்கள் படிக்கக்கூடிய வேலைகள் குறைவு, உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா புரிந்து கொள்ளக்கூடிய திறன் தான் வந்து அதிகம். சரிங்களா? அதனால் இப்போ உள்ள நியூ சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சியோட தமிழை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நீங்கள் ஒரு தெளிவான புரிதலோடு அப்ரோச் பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக 95+ வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். போட்டி தேர்வுன்னு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னாக்கா போட்டிகள் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுறது பார்த்தோம்னாக்கா இப்போ வேகன்சி வந்தால் 4000 வேகன்சிஸ் தான். ஆனால் அப்ளை பண்ண போகிறத பாருங்கள் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தான் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதை கண்டு எல்லாமே இங்கே பயந்துடக்கூடாது. சரிங்களா? போட்டிகள் வந்து இங்கே போட்டி போகிறவங்களுக்கு மட்டும்தான் போட்டி, அப்ளை பண்ணவங்களுக்கு போட்டி கிடையாது. சரிங்களா? யார் வேணாலும் அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஆனால் கன்சிஸ்டன்சியாக படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு என்னோட பெஸ்ட் சஜஷன் என்னன்னாக்கா இந்த முறை நீங்கள் வரக்கூடிய தேர்வை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. வேகன்சி கம்மி அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க அதை பற்றி. சரிங்களா? இப்போ 4000 வேகன்சி, அதாவது 4000 கிட்ட 3935 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக எக்ஸாம் கிட்ட வரதுக்குள்ளே பார்த்தோம்னாக்கா அது 6000 கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்கிறது மினிமமே பார்த்தோம்னாக்கா 6000 வேகன்சிஸ் வரையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் இயராக நடந்த குரூப் 4லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு வேகன்சி சொல்லியிருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் கால் ஃபார் கிட் எக்ஸாம் வரும்போது பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் முடிஞ்சிட்ட பிறகு கவுன்சிலிங் போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ இன்னும் அதிகமான வேகன்சி வந்து கலெக்ட் ஆக வந்து சேர்ப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நடைபெற்ற எக்ஸாமில் 2000 வேகன்சிஸ் வரையும் கம்பல்சரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்காங்க. லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக பார்த்தோம்னாக்கா அந்த 2000 வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கும் மேலே அதிகரிக்குதுனாக்கா அது வந்து அரசோட முடிவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பாக நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்க வந்து அவங்களோட வேலையை ப்ராப்பராக நடத்திடுவாங்க. வேகன்சி சொல்லிட்டாங்களா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களா, கண்டிப்பாக எக்ஸாம் நடத்திடுவாங்க. நம்மளோட வேலை என்னன்னாக்கா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? சும்மா அங்கேயே உட்காந்துன்னு எப்போ படிக்கிறது, எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், வேகன்சி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்களா, அதுக்கப்புறமேட்டு படிக்கலாமா அப்படின்ற எண்ணெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களில் வந்து நம்ம நேரத்தை செலவிடக்கூடாது. டைம் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ரொம்ப ஆனஸ்டாக இருக்கணும். சரிங்களா? படிக்கிறதுல வந்து நாம் யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. நாமளே ஏமாற்றிக்கிறோம் தான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் நம்ம படிக்கிறோன்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கின்னு படிக்காமல் நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்கனாக்கா அது வந்து நாமளே ஏமாற்றிக்கிறது தான். ஏன்னா படிக்கிறதுக்கான நேரம் கிடைக்கிறது வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேலையாகி போச்சு. இப்போது நம்மளுக்கு படிக்க நேரம் கிடைக்குதுனாக்கா அது நம்மளோட கிஃப்ட் தான். அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த நேரம் வந்து பின்னால் நம்மளுக்கு கிடைக்குமான்றது ரொம்ப ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அதனால் படிக்க நேரம் கிடைச்சவங்க கண்டிப்பாக அந்த நேரத்தை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த தமிழ் இலக்கணத்தை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக 100க்கு 95% நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் தாங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். இப்போதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய பேட்டர்ன் படி நான் ஃபுல்லாக படிச்சிடறேன், ஃபஸ்ட்டு 6th to 10th வரையும் படித்து முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள நியூ பேட்டர்ன் படி நீங்கள் அது போலலாம் பண்ண தேவையில்ல. படிக்கிறீங்களா, உடனே சைட் பை சைட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு பண்ணினே இருந்தோம். அந்த கேள்விகளை பார்க்க தான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க, இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும் ப்ளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரிவிஷன் இதை கூடவே கொண்டு வந்துடணும். அப்படி பண்ணும்போது இந்த 75 டேஸில் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான நேரமே கிடையாது. ஏன்னா இந்த 75 டேஸ் வந்து ரொம்ப டைட்டாக தான் போகும் உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பாதி படித்து முடிச்சு வச்சுருந்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க. ஜூன்லேருந்து என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூடவே ரிவிஷனையும் கூடவே சேர்த்து கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? தமிழை வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். மேக்ஸ் பார்த்தோம்னாக்கா மேக்ஸுக்கு ஒரு கோல்டன் கிஃப்ட்னாக்கா அது டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான். நீங்கள் மேக்ஸ் படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸை வந்து நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணலனாக்கா கண்டிப்பாக அதோட பலனை வந்து நீங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் ஓல்டு கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாடலில் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக என்ன ஆகிடும், கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதனால் இது நிறைய முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ரெஃபர் பண்ணாமல் ஒரு சோம்பேறித்தனத்தால் விட்டு இருப்போம். இப்போ நிறைய முறை நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் மேக்ஸுக்குனாக்கா
ஸ்கூல் புக் தாங்க. 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கை நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கில் இந்த கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட் 2 years கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடலாம், டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள மேக்ஸை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மனப்பாடெல்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? சில பேர் பார்த்தோம்னாக்கா மேக்ஸ் கேள்வியை பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் இது வரும் அப்படின்லாம் தின்னு வருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப கிளிக் ஆகிடும். ஆனால் எல்லாருக்குமே பார்த்தோம்னாக்கா நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாகவும் போடக்கூடாது. பக்கமாக போகிறேன் சார், எனக்கு மேக்ஸில் எல்லா ஃபார்முலாவும் தெரியும், சைன் டீட்டா காஸ் டீட்டாலாம் கொடுத்தீங்கன்னா கூட நான் 2 பக்கம் வந்தால் கூட சம்மு ஆன்சர் கொண்டு வந்துடுவேன். அந்த வேலைலாம் இங்கே தேவையில்லப்பா. டிஎன்பிஎஸ்சி உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும். ஏன்னா மேக்ஸ் இங்கே கான்செப்ட் என்னன்னாக்கா எல்லாருமே நாலேஜ் பர்சன் தான், சரிங்களா? அந்த கொடுத்துருக்கக்கூடிய 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு வரீங்க அதுதான் உங்களோட ரிசல்ட்டாக இருக்கும். சரி, மேக்ஸை பொறுத்த வரையும் பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்கூல் புக் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டேட்டாஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸே கொடுத்துருப்பாங்க. சதவீதம், தனி வட்டி, கூட்டு வட்டி, இது போல் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்குங்க, மேக்ஸே எனக்கு வராதா பரவாயில்ல, இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் கண்டிப்பாக ஒரு 20+ ஆச்சு உங்களால் ரீச் பண்ண முடியும். மேக்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட தோல்வி வந்து தவிர்க்க முடியாதது தான். அதை நான் உங்களுக்கு மறுபடியும் இப்பயே தெளிவாக உறுதியாகவே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஏன்னா மேக்ஸ் பார்த்தோம்னாக்கா இப்போ சார் தமிழில் நான் 100 எடுத்துடுறேன், ஜிகேயில் பார்த்தோன்னா 75 இருக்குது, 75க்கு என்னால் 70 வரையும் எடுத்துட முடியும். மேக்ஸில் ஒரு 5 கேள்வி இல்லை 10 கேள்வி மட்டும் போட்டால் போதுமா சார் அப்படின்னு மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு கேட்டு ஒரு மெத்தனப்போ கூட இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலையை உறுதிப்படுத்துவதே பார்த்தோன்னா மேக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதோட பக்க விளைவுகள், பின் விளைவுகள் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் படித்து உங்களுக்கு அந்த மேக்ஸ் ஒன்று நீங்கள் வரலை. இப்போ சில பேருக்கு பார்த்தோம்னாக்கா மேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும், ஆனால் அவங்க ஒரு எப்படி சொல்கிறது ரிவிஷன் பண்ணாமல் கொஞ்சம் மெத்தனப்போ கூட போயிட்டு அவங்களால 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். அவங்க பார்த்தோம்னாக்கா ஒரு 15+ போட்டிருப்பாங்க, சரிங்களா? அது அவங்களோட தவறு தான். சில பேருக்கு மேக்ஸே வராது, அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுவரையும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னா மேக்ஸில் ஒரு 15 எடுத்துடலாம்பா, அந்த அளவுக்கு அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க, சரிங்களா? உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா மினிமம் பார்த்தோன்னா மேக்ஸில் வந்து நீங்கள் 20 கிராஸ் பண்ணிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இப்போதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் கண்டிப்பாக 20 கிராஸ் பண்ணிடலாம். அதை நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. மேக்ஸை வந்து டெய்லியுமே போடுங்க. டெய்லி ஒரு மினிமம் ஒரு 5 கேள்வியாச்சும் நீங்கள் மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டாபிக் வைஸோ இல்லை டிஎன்பிஎஸ்சியோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வைஸோ பார்த்தோம்னாக்கா மேக்ஸை டெய்லி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். கையில் போடுங்க, பேனா எடுத்து மேக்ஸை போட்டு அந்த சம்முக்கான ஆன்சரை போட்டு பாருங்கள். அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா தெளிவாக உங்கள் மனசுலையும் மூளையிலையும் ஆழமாக பதிஞ்சிரும், ஓகேங்களா? அதனால் மேக்ஸை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம மேக்ஸும் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜிகே சைடு போகும்போது பார்த்தோம்னாக்கா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், பாலிட்டிலேருந்து ஒரு 15 கேள்விகள், எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 20 கேள்விகள், எக்கனாமிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு யூனிட் 6லேருந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 20 கேள்விகள், திருக்குறளும் உள்ள இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? இந்த 3 யூனிட்டை நம்ம கவராக பண்ண ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணுறோம்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், 55 வினாக்கள், 75க்கு 55 வினாக்கள் வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ணிகிட்டு இருப்போம். பெரும்பாலான கேள்விகள் பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல இருந்து தான் வரும். இப்போ நம்ம இது வரையுமே பண்ணோன்னு வச்சுங்களேன், தமிழ், மேக்ஸு, ஜிகேல இந்த 3 ஏரியாவை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா இதை நான் ஜூலை வரையும் படிக்கட்டுமா சார்லாம் நீங்கள் கேட்காதீங்க, சரிங்களா? இந்த மேக்ஸு, தமிழ், மேக்ஸு, இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 இந்த 3 யூனிட்டை பார்த்தோம்னாக்கா நம்ம ஜூனுக்குள்ளாவே முடிச்சிடணும், சரிங்களா? ஜூனுக்கு உள்ளவே முடிச்சிடணும். இது படிக்கும் போதே சைட் பை சைடு என்ன பண்ணணும்னாக்கா ஜிகேல இந்த 3 யூனிட் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தெரியும். இப்போ ஐஎன்சியா கண்டிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட அந்த மாநாடுகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகள், இது போல் ஏரியாஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ சைட் பை சைடு என்ன பண்ணணும்னாக்கா இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சிம்பிளாக படிச்சிடலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு உங்களால் ஒரு 5 டாபிக் பண்ண முடியாதா, இந்த 5 டாப்பிக்கை நீங்கள் சைட் பை சைட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா தான் இருக்கும். இப்போ சயின்ஸில் பார்த்தோம்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள், அமிலங்கள் மற்றும் காரங்கள், இதே போல் உயிரியலாக இருந்தாக்கா நோய்கள் அப்படின்ற டாபிக் பார்த்தோன்னா கண்டிப்பாக என்ன வந்துடும், கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த நோய்க்கு காரணமான பாக்டீரியா என்ன, அப்போ இது போல் ஏரியாஸ் என்ன பண்ணலாம்னாக்கா சைட் பை சைட் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடலாம், கவர் பண்ணினே வந்துடணும். இது எல்லாமே நீங்கள் எங்கே பண்ணிடணும்னாக்கா ஜூனுக்குள்ளாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதாவது ஜூன் 20க்குள்ளேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி பண்ண முடியுமா சார்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு கன்சிஸ்டன்சியாக கண்டிப்பாக படிக்கிறீங்க, ஒரு 8 மணி நேரம் நீங்கள் செலவிடுறீங்க அப்படின்னாக்கா படிக்கிறதுக்காக உங்களால் என்ன பண்ண முடியும்,
கண்டிப்பாக படிச்சிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிடைக்கும் அந்த ஜூன் 20க்கு அப்புறம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா எதெல்லாம் நம்ம படிக்காமல் விட்டுருக்கோம் அது போல் ஏரியாவை டச்சப் பண்ணிக்கலாம். அண்டு ஃபுல் ரிவிஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தோம்னாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த ஏரியா சொன்னோம் பார்த்தீங்களா, தமிழில் 100, மேக்ஸில் 25, ஜிகேல இந்த 3 யூனிட் வந்து 55. அப்போ இந்த ஏரியாவிலேருந்து மட்டும் தான் பார்த்தோம்னாக்கா 180 கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பாக கேட்க போகிறாங்க. இந்த 180 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு 160 வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் எடுத்துட முடியும். சரிங்களா சார், என்னால் 180க்கு 180 எடுக்க முடியும் சார்னாக்கா அது உங்களோட திறமை தான். ஆனால் ஒரு நார்மலாக ஆவரேஜாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த 180க்கு இந்த ஏரியா வரும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நல்லா தெளிவாக ப்ராப்பராக கவர் பண்ணிங்கனாக்கா 160 வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடுங்க. அந்த அடிஷ்னல் டாபிக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே சைட் பை சைடாக கொண்டு வந்து படிங்க அப்படின்ட்டு. அண்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது அடிஷ்னலாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், 170+ ரீச் பண்ணிட முடியும். அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எழுதிட்டு வெளியே வரும்போதே 170 நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருப்போன்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு தான் நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே வரணும். இன்னும் ஒரு 5 கொஸ்டின் சேர்த்து போட்டுருக்கலாமே, இது நம்ம ஆல்ரெடி படித்த கொஸ்டின் ஆச்சு, இதுக்கு தப்பு பண்ணிட்டோமே, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஆச்சு, இதை நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அந்த தவறு எல்லாமே என்ன வரக்கூடாது, இந்த முறை வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ப்ராக்டிஸ் தாங்க. தெளிவாக ப்ராக்டிஸ்க்குன்னு தனியாக டைம் ஒதுக்கிடுங்க. படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கேள்விகளை பார்த்து நீங்கள் பயப்படவே கூடாது. சரிங்களா, கேள்விகள் அதே போல் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் தப்பு பண்ணதுக்கும் வந்து தயங்காதீங்க. ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தெரியுதா, பரவாயில்ல, தப்பாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணால் பயப்படவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு தெரியாத கேள்வி நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப இப்போ பிரித்து எழுதுக தான், சிம்பிளான டாபிக் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அஞ்சில் ஓதி அப்படின்ற ஒரு பிரித்து எழுதுகிறத லாஸ்ட் குரூப் 4ல கேட்டுருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னாக்கா கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கேள்விக்கு வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் இது. ஆனால் பார்த்தோம்னாக்கா சில பேர் இந்த கேள்வியை பார்க்கும்போதே போயிடுவாங்க, அஞ்சில் ஓதியா, அஞ்சில் கூட்டல் ஓதியா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இது எதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னாக்கா, எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் பார்த்தோம்னாக்கா நம்ம கேள்விகள் வந்து ஃபேஸ் பண்ணணும். தப்பாக வந்து நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் இப்பயே பண்ணிவிடுங்க. எக்ஸாம் ஹாலில் போகும்போது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த கேள்வி அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த கேள்விக்கு நம்ம தவறாக ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகிடும். அப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்கனாக்கா கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. இங்கே ஏதோ ஒன்று இங்கி பிங்கி பாங்கின்னு போட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, சரியாக ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரிங்களா, அதுக்காக தான் நீங்கள் எவ்வளோ தவறு பண்ணாலும் என்ன பண்ணலாம், தவறு பண்ணலாம், தப்பு பண்ணக்கூடாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தவறு பண்ணாலும் இங்கேயே உங்கள் தவறை நீங்கள் பண்ணி திருத்திக்கங்க. எக்ஸாம் ஹால் போகும்போது உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு சென்டரில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா கூட, அங்கே டெஸ்ட் பேட்சில் போயிட்டு படிக்கிறீங்க, வீக் டெஸ்ட் ஏதோ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா அந்த 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 இன்ஸ்டியூஷன்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன் அப்படின்ட்டு அந்த ஒரு நோக்கத்தோடு மட்டுமே இருக்கக்கூடாது. அதுக்காக கேள்விகளை புரிஞ்சிக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, அங்கே நீங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுத்து உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த இடத்துல கை தட்டுறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு எது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னாக்கா, அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் வாசலில் போயிட்டு அந்த போர்டு முன்னால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கான அங்கீகாரம். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே எப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னாக்கா உங்கள் கையில் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இருக்கும்போது தான். சரிங்களா, அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி, இந்த 75 டேஸில் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த மாதிரி தான் வந்து அப்ரோச் பண்ணாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. அண்டு பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க இப்போ அட் ப்ரெசன்ட்டு. தமிழ்லேருந்து 100 மார்க்கு, மேக்ஸ்லேருந்து 25 மார்க்கு, ஜிகேல பார்த்தோன்னா 75. இந்த 3 யூனிட்லேருந்து மட்டுமே 55 கொஸ்டின்ஸ் வருது. இந்த ஏரியாஸ் மட்டுமே நம்ம கன்சிஸ்டன்சியாக நம்ம ரெகுலராக ப்ராப்பராக என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம்னாக்கா நம்மளால் 180 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 160 நீங்கள் ரீச் பண்ணிவிடுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம உள்ளே சேர்த்தா போல சைட் பை சைட் படிச்சுன்னே வரும்போது நம்மளால் 170 ரீச் பண்ணிட முடியும். தமிழை நான் எப்படி அப்ரோச் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தேன். அண்டு மேக்ஸு ஜிகேவை எப்படி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜிகேக்கு பார்த்தோம்னாக்கா எப்படி அப்ரோச் பண்ணுறதுனாக்கா வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸாக வந்து ஒரு 50 லெசன்ஸ் வந்து இந்த 3 யூனிட் மட்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 50 லெசன்ஸை படித்து முடிச்சிருங்க. சரிங்களா, அந்த 50 லெசன்ஸை படித்து முடிச்சிடணும். அந்த 50 லெசன்ஸோட புக் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். புக் பேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கோடிட்ட இடங்கள் சரியா தவறா இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாமல் சிறுவினா குறுவினா நெடுவினா இருக்குல்ல, அதையும் படிங்க. அந்த பாடத்தை படிச்சுட்டு அந்த சிறுவினாக்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேள்விகள் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு அந்த அந்த கேள்வியை படிக்கும் போதே பார்த்தோம்னாக்கா நீங்கள் பாடத்தில் படித்த அந்த கதை வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா, அப்படியே போயிட்டு தேடி எடுக்கும் நம்ம மைண்டு. இப்போது திப்பு சுல்தான்
திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு மைண்ட் எங்கே போயிடும், புக்கில் அந்த பக்கத்தில் திப்பு சுல்தான் எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி போயிடும். அதனால் அந்த சிறு வினாக்கள் நெடு வினாக்களையும் நீங்கள் ஒரு கிளான்ஸு படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா நம்ம படித்ததை ரீகால் பண்ணும்போது அப்படியே சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டில் ரொம்ப பதிஞ்சிரும். ஏன்னா இந்த 3 யூனிட்டுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பார்த்தோம்னாக்கா கேள்விகள் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க. இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரையும் பார்த்தோம்னாக்கா இந்தியா பாகிஸ்தானோட மோதல்கள் ஆகட்டும், இல்லை வக்பு வாரிய திருத்த சட்டமாக இருக்கட்டும், இது போல் நிறைய விஷயங்கள், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள பிரச்சனைகள், மத்திய மாநில உறவுகள், ஆளுநருக்கும் முதல்வருக்கான இஷ்யூஸு, இது போல் பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ் தான் வந்து அதிகமாக போகிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 5லேருந்து 10 கேள்விகள் வரையும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்காக பார்த்தோம்னாக்கா நான் ஒரு 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறேன், 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறேன்ட்டு வரியாக உட்காந்து மனப்பாடம் பண்ணிலாம் இருக்காங்க. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டான மெகசின்ஸ் எல்லாமே படிங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா தினமணி அண்டு நான் நியூஸ் பேப்பர் பேரே சொல்லிடுறேன், தினமணி அண்ட் தினத்தந்தி, ஏதாவது ஒரு 2 நியூஸ் பேப்பர் பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், ரெஃபர் பண்ணி ஆகணும். ஒரு இங்கிலீஷ் பேப்பரும் நீங்கள் முடிஞ்சாக்கா ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த 75 டேஸில். சரி, பிகினர், ஹவுஸ் ஒய்ஃப் அண்டு நிறைய முறை படித்து நான் ஃப்ளாப் ஆகிட்டேன் சார், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பிகினராக ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன பண்ணலாம், இப்போது குரூப் 4 நீங்கள் படிக்கிறீங்கன்னாக்கா சில போஸ்டிங்ஸ் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக. சில பேர் வந்து இப்போ தான் சார் நான் உள்ளே வரப்போகிறேன், நான் இப்போ தான் படிக்க போகிறேன், நான் நெக்ஸ்ட் இயர் படிக்க போகிறேன், நெக்ஸ்ட் இயர் தான் எனக்கு டார்கெட்டு, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்களா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரே அட்டம்ப்டில் நம்ம கிராக் பண்ணி போஸ்டிங்கை கையில் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டார்கெட்டோட உள்ளே வாருங்க. சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் ஃப்ளாப் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த முறை என்ன பண்ணணும்னாக்கா அந்த கடந்த முறை செஞ்ச எக்ஸாம்ஸை நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். இப்போயும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிடுங்க. இந்த 5 நாளுக்குள்ளேயே பார்த்தோம்னாக்கா நீங்கள் நிறைய முறை எழுதியிருந்தீங்கன்னாக்கா அனலைசிஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எதனால் தவறு பண்ணோம், ஏன் நம்மளால் அந்த 170+ ஸ்கோர் பண்ண முடியாமல் போச்சு, 160 எடுத்தோம் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் 150, அப்புறம் 140 ஏன் குறைஞ்சது, மறுபடியும் எடுத்து அப்போ பார்த்தோம்னாக்கா 165 வரையும் போயிட்டு ஏன் ஸ்டாப் ஆச்சு. இது போல் விஷயங்களை வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். எந்த டாபிக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணுமோ அதை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்த டாபிக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்காம விட்டுட்டோம் அதனால் நம்மளோட மார்க் குறைஞ்சது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா, இப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக திருத்திக்க முடியும். இல்லை சார் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது, எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான், ஆனால் ஒரு பதட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், டெஸ்ட் ப்ராக்டிஸில் சரியா இங்கே டெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் போட்டு பார்க்காதனால அங்கே போய்ட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்ற விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, உடனே ஆரம்பிச்சிருங்க டெஸ்ட் ப்ராக்டிஸை. சரிங்களா, ஏன்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண தான் பார்த்தோம்னாக்கா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, சரி, நீங்கள் பிகினராக இருக்கீங்கனாக்கா என்ன பண்ணலாம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த வித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒரு 1 மினிட் மட்டும்பா. சரி, போயிடலாம் நம்ம, ஏன்னா முடிக்க தான் போகிறோம். பிகினருக்கு வந்து இது போல் விஷயங்கள் தான். சிலபஸை நீங்கள் ஓவரால் பார்த்துருங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த பிகினராக ஆகட்டும், ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், நிறைய முறை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லாருக்குமே பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு அடுத்த விஷயங்கள். இந்த 3 பேருக்கு நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னாக்கா படிக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் எப்படி உருவாக்குறது, எந்த மாதிரி படிக்கிறது தான். இப்போ பிகினர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா உங்களால் என்ன பண்ண முடியும், 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் முழு நேரம் படிக்கிறீங்கனாக்கா 10 மணி நேரம் வரைக்கும் உங்களால் படிக்க முடியும். உங்களோட மைண்டே பார்த்தோம்னா இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தெளிந்த நீரோட்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராப்பராக சிலபஸை ஈஸியாக உங்களால் கவர் பண்ணி முடிச்சிட முடியும். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துட்டாக்கா 2 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் படிக்கணும் அப்படின்னு சில பேர் தவறான தகவல்கள் அதெல்லாம். சரிங்களா, அவங்களோட தவறை நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செஞ்சோம்னாக்கா நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும். நம்மளுக்கு இங்கே தேவை என்னன்னாக்கா ஒரே ஒரு போஸ்டிங் தாங்க. நம்மளோட பேரில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் போட்டு கரெக்டாக இருக்கா, இனிஷியலோட கரெக்டாக இருக்கா, நம்ம பேர் தானா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறோம். பார்த்தீங்களா, நம்ம ஃபோட்டோ இருக்கே பக்கத்தில், அப்போ நம்ம தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த எண்ணத்தை வந்து அப்துல் கலாம் ஐயா அவருக்கு சொன்ன மாதிரி அதை நீங்கள் இப்போதுலேருந்தே கனவு காண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் எப்போ கிடைக்கும்னாக்கா
நீங்கள் பாஸ் ஆகிட்டு கையில் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கும் போது தான் பார்த்தோன்னாக்கா அது எல்லாமே தெரியப்படும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக வீட்டு வேலை எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். சரி, நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, ஒரு ஏர்பாட்ஸு ஹெட்செட் நம்ம பாட்டு கேட்க யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிங்க. கிளாஸை வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கினே இருக்கீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வெளில யாருக்கும் தெரிய போகிறதில்ல நீங்கள் படிச்சுன்னு இருக்கீங்க. சில பேர் பார்த்தோம்னாக்கா நம்ம படிக்கிறதே பிடிக்காது, நம்ம படிக்கணும்னும் போது தான் நம்மளுக்கு எதனா ஒரு வேலை விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அது உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பர்சன் இருப்பாங்க. வீட்டில் இருக்கீங்கன்னாக்கா எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க. சரிங்களா? அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் அவங்க மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதுவும் எதிர்பார்த்துடக்கூடாது. நாம் யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா நாமளே நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கான வழிகள் என்னன்னாக்கா அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பார்த்தோம்னா நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடலாம். எல்லா வேலையும் முடிச்சிடுறீங்களா, படிக்கிறதுக்காக ஒரு 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ கிடைக்குதா, அந்த 3 மணி நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். மற்ற நேரம் பார்த்தோம்னாக்கா ஏர்பாட்ஸோ இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெட்செட்டோ வச்சுக்கின்னு கிளாஸை வந்து கேட்கலாம். அப்படியே நிறைய கிளாஸஸ் இருக்குது. இப்போ நம்ம தானே இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னா வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு லெசன்ஸ் வைஸுமே இருக்குது. அதே போல் இப்போ கிளாஸ் டெஸ்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த கேள்விகளை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே கேட்டுக்கினே நீங்கள் ஆன்சரை சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போது, நீங்கள் அதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகே, அதை அப்படியே கேட்கும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு ஈஸியாக பதிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சிஸ்டன்சியாக நம்ம ரெகுலராக உங்களோட ஷெட்யூல் படி நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ யாருக்குன்னு பார்த்தோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே ஓடி போயிடணும். சரிங்களா? சில பேர் பார்த்தோன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் நம்மளோட லைஃபே அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்துட்டு இன்னமும் உட்காந்து படிச்சுன்னு இருப்பாங்கப்பா. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தாண்டி படிக்கிறவங்க கூட இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடியதாக இருப்பாங்க. அவங்களுக்கான ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னாக்கா, தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அனலிசிஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த 5 நாளுக்குள்ளே இப்போ கூட பார்த்தோம்னா எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்களா, டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னா முழு நேரம் இதிலேயே படிக்கிறதுக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா லாஸ்ட் எக்ஸாம்ஸில், சரிங்களா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் இல்லைனா கூட லாஸ்ட் எக்ஸாமில் நம்ம என்ன தவறு பண்ணோம் அப்படின்றத நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னாக்கா நிதானமாக உட்காந்து ஃபஸ்ட்டு அதற்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த அனலைசிஸ் பண்ணி எழுதி கையிலே வச்சுங்க. மேக்ஸ் நம்ம சரியாக போடலையா, இல்லை ஜிகேல ஏதாவது ஒரு டாபிக் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, இல்லை எல்லாமே தெரிஞ்சிருந்து நம்மளால் அந்த டைமுக்குள்ளே எக்ஸாம் முடிக்க முடியலையா, இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. இதில் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நோட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். சரிங்களா? இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் நான் சொல்லிடுறேன். இல்லைனா நம்ம என்ன ஆகிடும், இந்த முறையும் நம்ம எழுதி போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அதே 160 கிட்ட தான் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாக்கா மறுபடியும் வீட்டுக்கு தான் வந்தாகணும். சரிங்களா? நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கே போகணும், டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த ஆர்டரை வாங்கணும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கினே நீங்கள் உங்களுக்கான வேலைகளை எடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னாக்கா கால்ஃபர் வந்துச்சு, 4000 வேகன்சி சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு தெரியும், ஆனால் வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டுன்ட்டு. சரிங்களா? உடனே என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, படிப்போம் அப்படின்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுவோம், சில பேர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது இல்லாமல் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் இப்போ ஒரு சில பேர் படிக்கவே நேரம் கிடச்சிருக்காதுப்பா. சரிங்களா? ஏதோ ஒரு சில கால்ஃபர் மட்டும் அவங்க தெளிவாக படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறப்பட்டு பார்த்தோம்னாக்கா அதை விடக்கூடாது, கண்டிப்பாக வாங்கி ஆகணுன்ற ஒரு லட்சத்துக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் போய்ட்டு எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2025ல் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், குரூப் 4ல் ஒரு போஸ்டிங் வாங்குவேன், நல்ல போஸ்டிங்காக வாங்குவேன் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டைம் பண்ண தவிர நீங்கள் அனலிசிஸ் பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கனாலே என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ். ஓகே, இந்த 75 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் நீங்கள் நேரத்தை வீணடிக்க உங்களுக்கு டைமே கிடையாது. ஓகே, சரி, நம்மளோட பேட்ச் டீட்டெயில்ஸ் தொடர்பான ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன், நீங்கள் நிதானமாக பார்த்துக்கோங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ், இந்த இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியாஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி தமிழோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நியூ சிலபஸ் படி கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி பிடிஎஃபோடு வந்துடும். சரிங்களா? பிடிஎஃப் ப்ளஸ் வீடியோஸ், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்துடும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எப்படி இருக்கும்னாக்கா நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கும். உங்களுக்கு வந்து பாடம் நடத்துகிறா போலே தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனில் வந்து அடுத்த முறை அந்த ஆப்ஷன் கேள்வியை வந்தாக்கா அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம், அது போல் விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு
கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே கவர் ஆகிட்டு இருக்கும், பிடிஎஃபாகவும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் உள்ள டாபிக்ஸ் வைஸ் சதவீதமாக தனி வட்டியா அந்தந்த டாபிக்ஸில் லாஸ்ட் 2 இயர்ஸில் என்னென்ன மேக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அண்டு ஸ்கூல் புக்கில் அந்த மாடல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது, இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாகவும் நடத்திடுவேன். அண்டு பார்த்தோம்னாக்கா என்ன கொடுத்துருவேன், பிடிஎஃபாகவும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஜிகேவை பொறுத்த வரையும் பார்த்தோம்னா இந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அந்த யூனிட் 6 இருக்கக்கூடிய 50 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு பேட்ச் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி இருந்த பேட்ச் இல்லாமல் இதில் வந்து நியூ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.